சிம்பிளாக முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பார்த்தலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 6 பூண்டு பல்ல கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் 3 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்து இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் 2 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கையும் சேர்த்து கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடிட்டு வெந்து வர்ற இந்த நேரத்துக்குள்ளே மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்பு வெந்து வந்ததும் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். குழம்பு கெட்டியாக இருக்கும். சின்னதாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்குனா முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.